ஹாய், இன்றைக்கி நம்ம வெஜிடபிள் பொடி தோசை பண்ண போகிறோம். இது பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு நீங்கள் பண்ணலாம். இதுக்கு நான் ஒரு பெரிய வெங்காயத்தை அந்த மாதிரி பொடிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு க்ரீன் கேப்சிகம் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆனால் பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. அண்ட் கேரட் துருவுனதை எடுத்துருக்கேன். நீங்கள் பீட்ரூட் அண்ட் காலிஃப்ளவர் கூட இது கூட எடுத்துக்கலாம். ஒரு பிஞ்ச் சால்ட் லைட்டாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கையை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம தோசைக்கல் நான் ஆல்ரெடி காய வச்சுட்டேன். இப்போ ஆனியன் நல்லா தேய்ச்சிக்கோங்க. ஒரு கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அவ்வளோ பெருசு, ரொம்ப மெலிசாக ஊற்றாதீங்க. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. எந்த இடத்துலையுமே கேப் இல்லாமல் நல்லா ஃபில் பண்ணிக்கோங்க வெஜிடபிள்ஸை வச்சு. அதுக்கப்புறம் இது கூட நான் இட்லி பொடி வீட்டில் செஞ்சதை ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட எந்த பொடி இருக்கோ அந்த பொடியை ஆட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதை லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், அதையும் சொல்லிட்டேன். நீங்கள் கடையில் வாங்க இட்லி பொடி இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன், க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா தோசை ஒரு பக்கம் வெந்துருச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ப்ளைனாக நீங்கள் காலையில் தோசை ஊற்றி கொடுக்காம இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற டைமில் நைட்டே எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா மார்னிங் ஈஸியாக அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துர்லாம். அண்ட் அவங்களுக்கும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கும் அண்ட் சாப்பிட்றதுக்கு ஆசைப்படுவாங்க. ஸோ ஃபைனலாக நமக்கு வெஜிடபிள் பொடி தோசை ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.